ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜப்பான் லைஃப் ஸ்டைல் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு இதில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வந்தது மார்னிங் டைம், ஸோ அந்தளவுக்கு வந்து ரஷ் இல்லை. இது வந்து ஃப்ரூட் செக்ஷன். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீக்கெண்டே வாங்கினதுனால இப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு 2-3 பொருள் இருக்குது. அது மட்டும் தான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். எக்கு தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு எக் ஒன்று எடுத்தாச்சு. இந்த எக்கு தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி தான் பேக்கெட் போட்டு இங்கே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 135 என்ன டேக்ஸோட ஒரு ஹார்ட்லி ஒரு 6 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம ரெசிபிக்கு தேவையான சோய் சாஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன தான் நம்மக்கிட்ட சோய் சாஸ் இருந்தாலும் இங்கே ஜப்பனீஸ் ரெசிபிக்கு வந்து அங்கே இருக்கிற சோய் சாஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சோய் சாஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் சிக்கன். ஸோ அந்த சிக்கன் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து நான் வந்து சிக்கன் தை பீஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். இதுக்கு தை தான் வாங்கணும். ஸோ அதுதான் வந்து சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது ரெண்டும் வந்து மெயினானது நான் வாங்க வந்தது. டெய்லியுமே சூப்பர் மார்க்கெட் போனால் கூட ஏதாவது ஒரு பொருள் வந்து மறந்துடுங்க. எப்படியோ ஒன்று மிஸ் ஆயிரும். ஸோ அதை வாங்குறதுக்காக டெய்லியுமே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுது. அப்புறம் நான் வாங்கின திங்ஸுக்கெல்லாம் வந்து பில்லும் போட்டாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு தை பீஸு. கொஞ்சமான குவான்டிட்டி போதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னோடு தான் கொடுப்பாங்க இங்கெல்லாம். நம்ம ஸ்கின் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்பெசிஃபிக்காக பண்ண போகிற இந்த ரெசிபிக்கு வந்து ஸ்கின் எப்போவுமே ஸ்கின்னோடு தான் பண்ணணும். அதனால தான் வந்து இதில் நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இதுக்குமே நாங்கள் ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து பண்ணிக்கணும். பட் இது வந்து ரொம்பவும் வந்து ஸ்மாலாக வந்து போகக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் ட்ரை பண்ண ஜாப்பனீஸ் ரெசிப்பியில் இது வந்து ரொம்பவே எனக்கு ஃபேவரேட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே எந்த ஷாப்பில் சில இது பிடிக்கலனா கூட இது வந்து எங்கேயுமே கண்டிப்பாக மேண்டட்ரியாக இருக்கும். ஸோ இது வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து ஜிஞ்சர் ஃபஸ்ட்டு ரிப்பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். ஈவன் கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கணும். ஈவன் கார்லிக்கையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சிக்கன் கராகே. அது கூட வந்து இது வந்து மெயின் டிஷ்ஷாக வந்து இது வச்சுருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இருக்கும். பட் இதையும் வந்து வாங்கிப்பாங்க. ஒரு ஸ்டார்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட வந்து நான் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கிறேன்னா சோய் சாஸ், சால்ட்டு, அப்புறமா பெப்பர் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சோய் சாஸ் வந்து ரொம்பவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வினிகரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கோட் பண்ணிக்கணும். பேனில் வந்து அந்த மீட் ஸ்மெல் போகிறதுக்காக சாக்கேன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்தளவுக்கு வந்து அது தேவை கிடையாது, ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஜிஞ்சர் வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய லிட்டில் சால்ட் அண்ட் பெப்பர் இதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேபேஜ் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து கேபேஜ் ரொம்பவே பெருசாக இருக்கும். பட் இப்போ கேபேஜ் சீசனுங்கிறதுனால ரொம்பவே சீப்பாகவும் இருக்குது. ரொம்ப பெருசாகவே கிடைக்கிது. ஸோ இந்த கேபேஜ் எல்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பைங்க. இப்போ வந்து இந்த கேபேஜ் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லைஸாக சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும். இது ஏன்னா வந்து லாஸ்ட்டு சர்வ் பண்ணும்போது வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கேஸ்டின் பேன் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வெஜிடபிள் ஆயிலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்டைன் பேனில் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இது வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு இது வந்து ஃப்ரை பண்ணால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக பிக் பீசஸாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமே இதை வந்து போட்டுடலாம். ரொம்ப வந்து ஹீட் ஆகி இது வரக்கூடாது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது வந்து ஒவ்வொரு சிக்கனாக வந்து ட்ராப் பண்ணிடணும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்படின்னா தான் வந்து ரொம்பவே நல்லா உள்ளேயும் குக் ஆகும். இல்லைன்னா வந்து வெளியில் ஃபுல்லாக வந்து ஸ்பில் ஆயிரும் ஆயிலெல்லாம். ஸோ அதையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நல்லா குக் ஆகணுன்னாலே வந்து சிம் பண்ணாலே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கத்துலேயே 5 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆயிருச்சு கேஸ்டைன் பேனுங்கிறதுனால. ஸோ இது நல்லாவே ஹீட் கன்சியூம் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 சைட் குக் ஆனதுக்கப்புறம் 5 to 7 மினிட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீட்டாக வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜப்பானில் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வந்து மோஸ்ட்லி
அந்த சாப்ஸ்டிக்ஸ் வச்சு தான் குக் பண்ணுவாங்க. பட் அது இதுக்குடா ரிஸ்க்குன்னு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். நம்ம அதிகமாக மசாலா யூஸ் பண்ணல, எப்படி இருக்குமோ பிளெண்டாக இருக்குமோ நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சோய் சாஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வினிகரோட புளிப்பு, அப்புறம் பெப்பர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கிரேட் பண்ணி போட்டதுனால. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்பி திரும்பி பண்ணுவீங்க. ஆனால் கிட்ஸுக்கு கூட இது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா வேறு மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கொடுக்குறதுக்கு வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சிக்கன். அதுவும் மசாலாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ காரம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து செகண்ட் பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தாச்சு, செகண்ட் டைம் வந்து போட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து செகண்ட் பேட்ச் வந்து குக் ஆயிருச்சு. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு டீப் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி தான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கராகேயோட வெஜிடபிள்ஸும் இருக்கும். சம்டைம்ஸ் கராகே கூட தனியாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து இது பேர் சிக்கன் கராகே, ஜப்பானில் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ சிக்கன் கராகே வச்சுட்டு அண்ட் இன்னொரு சைடு வந்து கேபேஜ் வந்து கட் பண்ணது வச்சாச்சு. ஈவன் டொமேட்டோஸ், லெமன், ஆனியன் இது எல்லாமே கூட வச்சுக்கலாம், சாலட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் மயனீஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க. அப்புறமா சாப்ஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. ஸோ இது வந்து ஆடாக இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். கராகே எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த மைனீஸில் வந்து டிப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்லாம். சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அண்ட் உள்ளேயும் ஜூஸியாகவே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.